You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் எங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கின்றோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷம் என்ற இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து இந்த சுவிசேஷம் நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கி வருவதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதுலேயும் இன்னும் மிக சந்தோஷம் என்னன்னா, இந்த இடத்துல எல்லாம் உட்காந்து பேசுறதுனால வசனத்தின் ஆழங்களை ஒருவருக்கு ஒருவர் பேசும்போது அறிந்து கொள்வதற்கு ஆவியானவர் உதவி செய்கிறார். எங்க ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாங்கள் பலன் அடைவதற்கு எங்களுக்கு தேவன் கிருபை தருகிறது போலவே பார்க்கிற உங்களுக்கும் கிருபை தந்து பலப்படுத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். நாம் எல்லாம் இணைந்துதான் வசனத்தில் பலப்படுத்தப்படுகிறோம். அதுக்கு காரணம், வசனத்தில் பலப்பட்டு இந்த உலகத்தில் வாழும்போது இந்த உலகத்துக்குரியவர்களாய் நாம் இராமல், இந்த உலகத்திலே இருந்தாலும் உலகத்துக்குரியவர்களாய் நாம் இல்லாமல் நித்தியத்துக்குரியவர்களாய் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தேவன் இரக்கம் பாராட்டுகிறார். வசனம் அதுக்கு ஏற்றதாய் உங்க இருதயத்தை மாற்றும் என்பதில் சந்தேகம் இல்லை. எனவே தொடர்ச்சியா அந்த சுவிசேஷ நிகழ்ச்சிகள் உங்களுக்காக வழங்கப்பட்டு வருகிறது. இந்த பதிவை தான் பார்க்கிறேன் எண்ணக்கூடியவர்கள் இதுக்கு முந்தி போடப்பட்டிருக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் கவனிப்பீர்களானால் மத்தேயு 1ஆம் அதிகாரத்திலிருந்து உங்களுக்கு ஒவ்வொரு காரியமும் துல்லியமாய் வழங்கப்பட்டு வந்திருக்கிறது. அப்போ இந்த பகுதியில் போன பகுதியின் தொடர்ச்சியாய் தான் இந்த பகுதி உங்களுக்காக வழங்கப்படுகிறது. அப்போ போன பகுதியில மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வரை நாம் தியானித்திருக்கிறோம். அப்ப கானானிய ஸ்திரியை குறித்து தியானித்தோம். ஆண்டவர் செய்த நன்மைகளை குறித்து நாம் தியானித்திருக்கிறோம். அதுல இன்னும் ஏராளமான காரியங்கள் இருக்கிறது. ஆனாலும் துல்லியமாய் சுருக்கமாய் அவைகள் விளக்கி உங்களுக்கு சொல்லப்படுகிறது. அப்ப தொடர்ந்து அதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 29லிருந்து 31ஆம் வசனம் வரை ஒரு குறிப்பிட்ட சம்பவம் சொல்லுகிறது. அதை குறித்து நம்ம மத்தியில ரெவரண்ட் ஜெயக்குமார் அவர்கள் பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 29லிருந்து 31 வரை இருக்கிறதான சத்தியங்களை குறித்து நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். 29ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயா கடல் அருகே வந்து ஒரு மலையின் மேல் ஏறி அங்கே உட்கார்ந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை முறை பார்க்கும் பொழுது எப்பொழுது பார்த்தாலும் அவர் வனாந்தரத்துக்கு சென்று உட்காருவார். திரளான ஜனங்கள் வருவார்கள், அவர்களுக்கு போதனை சொல்லி இருக்கிறார். மலை பிரசங்கத்தில் கூட அவர் ஒரு மலையின் மேல் குன்றின் மேல் உட்கார்கிறார். திரளான ஜனங்கள் வருகிறார்கள், அவர்களுக்கு அவர் போதித்தார். கெனஸ்ரேத் என்ற ஒரு கடல் அருகிலே அவர் அந்த வனாந்தரத்துக்கு இருக்கும் பொழுது திரளான ஜனங்கள் வருவார்கள், அவர்களுக்கு போதித்திருக்கிறார். எப்பொழுது பார்த்தாலும் இயேசு கடல் அருகிலே படகில் உட்காருவார், ஜனங்கள் வருவார்கள், அவர்களுக்கு போதிப்பார். இப்படி அநேக வாழ்க்கை, இயேசுவினுடைய வாழ்க்கை முறை பார்க்கும் பொழுது ஊரை விட்டு வெளியே சென்று அவர் வனாந்தரத்திலும் மலைகள் மேலும் குன்றுகள் மேலும் கடல் அருகில் இருக்கும் பொழுது திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு அவரிடத்திலே வருவார்கள். அப்ப வந்தவர்களை கர்த்தர் எந்த இடத்திலும் அவர்களை வெறுமையாய் அனுப்பினதே கிடையாது. எதை நம்பி அவரிடத்தில் வந்தார்களோ அவர்களுக்கு அதையெல்லாம் அவர் செய்து முடித்தார் என்றுதான் பார்க்கிறோம். இந்த ரீதியில இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இயேசு அவ்விட்டு புறப்பட்டு கலிலேயா கடல் அருகே வந்து ஒரு மலையின் மேல் ஏறி அங்கே உட்கார்ந்தார். அப்பொழுது இயேசு கலிலேயா கடல் அருகே வந்து ஒரு மலையின் மேல் ஏறி உட்கார்ந்தார். அப்பொழுது சப்பானிகள், குருடர், ஊமைகள், ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவினிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்திலே வைத்தார்கள். அவர்களை அவர் சுஸ்தமாக்கினார். இங்கு பார்க்கிறோம், இயேசு கலிலேயா கடல் அருகிலே மலையின் மேல் ஏறி அங்கே உட்கார்ந்து இருக்கிற வேளையிலே திரளான அநேகரை கூப்பிட்டாங்க. யாருன்னு சொன்னா அநேக வியாதி உள்ளவர்களை குறிக்குதுங்க. சப்பானிகள், குருடர்கள், ஊமையானவர்கள், ஊனர் முதலான அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவிடத்திலே வந்தார்கள். வந்து இதை நாம் ஒரு கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாட்களிலே
இப்படிப்பட்டதான நெருக்கத்திலே வாழ்க்கையிலே நாம் எல்லாம் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை தொழுது கொண்டு இருக்கிறோம். ஆனா இயேசுவை அறியாத இருக்கிறவர்கள், நெருக்கத்திலும் கஷ்டத்திலும் வியாதியிலும் போராட்டத்திலும் இருக்கிறவர்களை விசுவாச மார்க்கத்தாராகிய நாம், ஏன்னா வசனம் சொல்லுது, அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டி கொண்டு வந்தாங்கன்னா அந்த திரளான ஜனங்கள் யார் என்றால் ஏற்கனவே இயேசு யார் என்று அறிந்தவர்கள், அவருடைய உபதேசத்தை கேட்டவர்கள், அவர் செய்த அற்புதத்தை கண்டவர்கள், அவரிடத்தில் நன்மை பெற்றவர்கள், அவரிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் தான் மற்றவர்களை இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறவர்களை இயேசு இடத்திலே அழைத்து கொண்டு திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அப்படின்னா இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னென்றால், ஏற்கனவே ரட்சிப்பை பெற்று அனுபவத்தில் இருக்கிற, சமாதானத்தை பெற்றிருக்கிற, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிற, ஞானஸ்தானத்தை பெற்றிருக்கிற நாம் கடைபிடிக்க வேண்டியது, கை கொள்ள வேண்டியது ஒரு பகுதி என்னன்னு சொன்னா, வருத்தத்தில் இருக்கிறவர்களையும், துன்பத்தில் இருக்கிறவர்களையும், ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல் இருக்கிறவர்களையும், இருளில் இருக்கிற மக்களையும் இயேசுவிடத்தில் அழைத்து கொண்டு வருவது நம்மேல் விழுந்த கடமை. வேதம் நமக்கு அதை எடுத்து உரைக்கிறது. அதைத்தான் இந்த இடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு யார் இடத்தில் வந்தாங்களா? இயேசுவிடத்திலே வந்து. அப்படின்றா நாம் அழைத்து வர வேண்டிய சில பேருங்க எல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊழியரை மாத்திரம் கனப்படுத்தி மனுஷனை பிரியப்படுத்துவதற்காக அழைத்து போவாங்க. அப்படி அல்ல. நாம் எப்பொழுது எதுனா இயேசுவை தான் கனப்படுத்த வேண்டும், இயேசுவை தான் முன்னிறுத்த வேண்டும், மனுஷனை அல்ல. அவர்கள் எப்படிப்பட்ட ஊழியர்களாக இருந்தாலும் நாம் சொல்ல வேண்டியது இயேசு கிறிஸ்துவை பற்றி அழைத்து வந்தார். அப்ப அழைத்து வந்தவர்கள் அடுத்தது என்ன செய்தாங்கன்னா, அவர்களை அவர் பாதத்திலே வைத்தார்கள். அப்போ அழைத்து வந்தவங்களை எங்க வச்சுட்டாங்க? பாதத்துல. இப்ப வேதத்துல பார்க்கிறோம், இயேசுவின் பாதம். மார்த்தாள் மரியாள் 2 பேர் இருக்கிறாங்க. இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டது யாரு? மரியாள். ஆண்டவர் சொன்னாரு, மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறார். மார்த்தாளே நீ அநேக வேலைகளை குறித்து நீ கண்ணீர் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய். தேவையானது ஒன்றுதான். மரியாளோ தன்னை விட்டு எடுப்பாத நல்ல பங்கு. அந்த நல்ல பங்கு எதுன்னு சொன்னா இயேசுவின் பாதம். இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்பதுதான் நல்ல பங்கு. அதைத்தான் மரியாள் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து அந்த நல்ல பங்காகிய அவர் வார்த்தைகளை கேட்டாங்க. அப்ப இந்த இடத்துல இயேசுவின் பாதம், வேதத்துல நிறைய இடத்துல பார்க்கிறோம், இயேசுவின் பாதத்தில் விழுந்தார்கள், இயேசுவின் பாதத்தை துடைத்தார்கள் என்றெல்லாம் இருக்கு. அப்ப இயேசுவின் பாதத்தினா தாழ்மைக்கு அறிகுறி. நான் ஒன்றில்ல ஆண்டவரே, நீங்க தான் எங்களை காப்பாற்றணும். அப்ப இந்த இடத்துல இப்படிப்பட்ட வியாதி உள்ளவர்களை எல்லாம் எங்களால் முடியாது, இவர்களை சுகமாக்க. ஏன்னா சப்பானிகளை யாரும் ஒன்னும் செய்ய முடியாது, சுகமாக்க முடியாது. குருடர்களை பார்வை செய்ய முடியாது, ஊமைகளை பேச வைக்க முடியாது, ஊனமானவர்களை ஒன்று செய்ய முடியாது. மனுஷர்களா டாக்டர்னால் யாரும் எதனாலும் செய்ய முடியாத இப்படிப்பட்டவர்களை இயேசுவின் பாதத்தில் வச்சிட்டாங்க. நீங்க ஏதாவது செய்தால ஒழிய வேற ஒன்றும் செய்யும். ஏன்னா இவையெல்லாம் டாக்டர்னால் சுகமாக்க முடியாது. பட்ட ஒரு இயற்கைக்கு மாறாக ஒரு அற்புதம் நடக்கணும். அதுக்கு அவங்க கடைபிடித்தது இயேசுவின் பாதம். நம்முடைய வாழ்க்கையில கூட நம்மால் முடியாத காரியங்கள் அதிகமா இருக்கு. ஆண்டவர் சொல்வாரு, உங்களுக்கு கடினமா இருக்கிறவ என்னிடத்துல கொண்டு வாங்க. அப்போ எப்படி இயற்கைக்கு மாறா இந்த வியாதிகளை குணமாக்க முடியாம இயேசுவை நம்பி பாதத்தில் வைத்ததை போல இதை பார்க்கிறவர்கள், கேட்கிறவர்கள், உங்களால முடியாத அநேக காரியம், மனுஷனால் கூடாதவைகள் தான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். அவரால் கூடாதது ஒன்றுமே கிடையாது. என்னால செய்யக்கூடாத அற்புதமான காரியம் இந்த பூமியில் ஒன்று உண்டோ? அவர் கேட்ட கேள்விக்கு இதற்கு யார் பதில் சொன்னா, அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். தேவன் நீ சகலத்தை செய்ய வல்லவர், நீங்க செய்ய நினைக்கிறது ஒன்று தடைப்படாது யோபு சொல்வார். ஆகையால நம்முடைய நெருக்கங்கள் இயேசுவின் பாதம், இயற்கைக்கு மாறா அற்புதத்தை செய்கிற தேவனுடைய பாதத்துல வந்துட்டா நம்ம அவர் கைவிட்டதே கிடையாது. அடுத்து சொல்றாரு, திரளான ஜனங்கள் அவர் பாதத்தில் வைத்தார்கள், அவர்களை அவர் சொஸ்தப்படுத்தினார். அப்ப யார சொஸ்தம்னா, இயேசுவிடத்துல அழைத்து கொண்டு வந்தாங்க, அவங்களை இயேசுவின் பாதத்துல வச்சாங்க. அவருடைய பாதத்தில் வந்தவங்களை அவர் துரத்துல அவர்களை சொஸ்தமாக்கினார். அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன். அடுத்த வசனம் சொன்னது, ஊமையர் பேசுகிறதையும், ஊனர் சொஸ்தமாகிறதையும், சப்பானிகள் எழுந்து நடக்கிறதையும், குருடர்கள் பார்வை அடைகிறதையும் ஜனங்கள் கண்டு. பாருங்க,
மேல 20-30 வசனத்துல இந்த வியாதி உள்ளவங்க அழைச்சிட்டு வராங்க, இயேசுவின் பாதத்துல வைக்கிறாங்க, சுகமாயிட்டாங்க. அப்ப என்னென்ன நடக்குது பாருங்க. ஊமையா இருந்தோம் என்ன ஆயிட்டா, இப்ப பேச ஆரம்பிக்கிறான். ஊனரெல்லாம் சொஸ்தமாக்குறாங்க, சப்பானிகள்லாம் எழுந்து நடக்கிறாங்க, குடர்கள்லாம் பார்க்கிறார்கள், ஜனங்கள் கண்டார்கள். அப்போ இதெல்லாம் யாரு? ஜனங்க பார்க்கிறாங்க. பார்த்த பிறகு ஆச்சரியப்பட்டு என்ன செய்யறாங்களா? இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். தேவனை மகிமைப்படுத்தினார்னா சும்மா மகிமைப்படுத்தல, அங்க தேவன் செய்த அற்புதத்தை கண்டாங்க. அந்த அற்புதம் எப்படி வந்துச்சுன்னா, அவரை நம்பி ஒரு கூட்ட ஜனம் பலவீனமா இருக்கலாம் அழைச்சிட்டு வந்தாங்க, இயேசுவின் பாதத்தில் வச்சாங்க, அவங்கள கர்த்தர் சுகமாக்கி விட்டார். அப்ப வந்து பார்த்த ஜனங்கள் எல்லாம் இது என்ன நடக்கிறது, இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடக்குன்னு யாரை மகிமைப்படுத்தினாங்க? தேவனை மகிமைப்படுத்த. அப்போ இதுல நாம் செய்ய வேண்டிய காரியமும் உண்டு, நாம் செய்ய வேண்டிய காரியம் உண்டு. இப்ப அழைத்து வந்தார்கள். வேதத்துல பார்க்கிறோம், ஒரு திமிர்வாதக்காரன் 4 பேர் சுமந்து கொண்டு வந்து அவங்க உள்ளே போக முடியல, திரையை மேல இருக்கிற கூரையை பிரித்து உள்ளே இறக்குனாங்க, கர்த்தர் சுகமாக்கி விட்டார். இயேசுவிடத்தில் அழைத்து கொண்டு வந்தவங்களும் இருக்கிறாங்க, இயேசுவிடத்தில் சுமந்து கொண்டு வந்தவங்களும் இருக்கிறாங்க, இயேசுவிடத்தில் கூட்டி கொண்டு வந்தவங்களும் இருக்கிறாங்க. ஆகையால் நாம் செய்ய வேண்டிய கடமை நாம் செய்தால் அவர் செய்ய வேண்டிய காரியத்தை அவர் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். அப்போ இந்த வசனங்களில் உள்ள காரியங்களை நாம் ரொம்ப தெளிவாய் துல்லியமாய் கவனித்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட தொடர்ந்து பேசிக்கிட்டு வர்றாரு. இந்த 3 வசனங்களில் உள்ள காரியங்களை நம்ம மத்தியில் ரெவரண்ட் ஜெயக்குமார் அவர்கள் ரொம்ப அழகாக விளக்கி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இன்னும் அதில் நிறைய காரியங்களை பேசிக்கொண்டே போகலாம். அதுதான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். அதன் தொடர்ந்து இன்றைக்கு 32ஆம் வசனத்திலிருந்து 39ஆம் வசனம் வரை, இந்த 15ஆம் அதிகாரம் மத்தேயு 15 32லேருந்து 39 வரை நம்மத்தில் ரெவரண்ட் ஜான் பீட்டர் ஐயா அவர்கள் விளக்கி சொல்ல போகிறார்கள். 32ஆம் வசனத்தில் படிக்கிறோம். பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாது இருக்கிறார்கள், இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை, வழியில் சோர்ந்து போவார்கள். 32ஆம் வசனம் எதை குறிக்கிறது? ஒரு மனிதனுடைய உணர்வுகளை அறிகிற தேவன், உணர்வுகளை அறிகிறவர். சில நேரத்தில் சில மீட்டிங் நடத்துவாங்க, தப்பாலாம் நான் சொல்லலை, தவிர்க்க முடியாமல் ஒரு கூட்டம் நடக்கும், இழுத்துக்கிட்டு போயிடுது, பிரசங்கியார் இழுத்துருவாங்க. ஆனால் சிலருக்கு என்ன பண்ணுவாங்க, 1 மணி 1:30 மணிக்கு முடிக்கணும் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக முடிச்சிருவாங்க. ஏன்? அவங்க பலவித பலவீனத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்கணும்னு. மனிதனே இந்த அளவுக்கு சிந்திக்கும் போது மனிதனை உண்டாக்கின ஆண்டவருக்கு எவ்வளவு கிருபை, எவ்வளவு தெளிவு இருக்கும் பாருங்க. அப்போ 32ல் என்ன சொல்றாரு? ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். மனுஷனை விட மனிதனை உண்டாக்கிறவருக்கு மனுஷன் மேல அவ்வளவு அன்பு இருக்கிறது, அவ்வளவு. அதாவது 3 நாட்கள், சரி 3 நாட்கள். இவர் 40 நாள் உபவாசம் இருந்தவர், இப்ப இவங்க 3 நாள். ஆனா ஆண்டவர் முதல் நாள்ல கொடுத்துடலாம் அவர். ஆனா என்னன்னா பாஸ்டர், அதுக்கு முன்ன நீங்க பாத்தீங்கன்னா இதுவரை காணாத காரியங்கள் எல்லாம் அவர்கள் காண்கிறார்கள். அந்த பசி என்ற ஒரு உணர்வே அவர்களுக்கு இல்லை. ஏன்னா சப்பானி நடக்கிறத பார்க்குறாங்க, குருடன் பார்க்கறத பார்க்குறாங்க. இவைகள் எல்லாம் பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷத்துல மகிழ்ந்து களி கூறுகிறாங்க. என்ன சந்தோஷம் தெரியுமா? ஆத்ம தாகம். அந்த தேவ பிரசன்னத்துல இருந்தா அந்த பசி இதெல்லாம் மறந்துடும். அதே போலதான் முழங்கால் போட்டு ஜெபிக்க முடியாதுன்னு சொல்லி இல்லை, முடியும். தேவ பிரசன்னத்தில் இருந்தால் முடியும். தேவனுடைய வார்த்தைக்குள், கண்டிப்பா தேவனுடைய பிரசன்னத்துக்குள் ஒரு நபர் இருந்தால் அந்த பசி இருக்கிறதே தெரியாது. ஆனா பரிதபிக்கிறேன்னு சொல்றாரு. எப்ப தெரியுமா? அவர் 3 நாள் கழிச்சுதான். அப்ப 40 நாள் உபவாசிக்கும் போது இவங்க 3 நாள் ஃபாஸ்டிங்னு சொல்லல, ஆனால் உபவாசிக்கட்டும், இவங்க ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா கொஞ்சம் இருக்கட்டும். இன்னும் சொல்லப்போனா ஆண்டவரோட இருந்தாலும் எல்லாம் மறந்துடலாம். மெய் மறந்துட்டாங்கன்னா வேதம் சொல்லுது, மாம்சம் பலவீனம், ஆவி உற்சாகம். ஆவி உற்சாகம் அடையும் போது மாம்ச பலவீனம் ஒன்றும் இல்லாமல் போகிறது. இது முதல் காரியத்தை பார்க்கிறது. 2வது சீஷர்களின் நிலை சொல்லிட்டார். ஆண்டவர் எப்பவுமே தனக்குள் இருக்கிறதை வெளிப்படுத்துகிறவர்.
வெளிப்படுத்தினாலும் மனுஷனின் ஈடுபாடு அதுல இருக்கணும். எல்லாமே ஆண்டவர். ஏன் பழைய ஏற்பாட்டுல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இது எங்களுக்கு வெறுப்பா இருக்கு, எங்களுக்கு டேஸ்டா வேணும்னு கேட்டாங்க. ஏன் ஆண்டவர் வானத்தை திறந்து கொடுத்தாரு. அங்க மனுஷங்க போய் பிரயாசப்படல, போயிட்டு பொறுக்கி சாப்பிடுங்கன்னு தான் சொன்னாரு. ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் அவர்களை குறித்து இப்படி கஷ்டப்படுறாங்க சோர்ந்து போங்கிற மனநிலையை வெளிப்படுத்தின பிறகு நேரடியா அவருடைய கவனம் தம்மோடு கூட இருக்கிறவர்களுக்கு போகிறது. அப்ப ஆண்டவருடைய திட்டம் நிறைவேறணும்னா கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் அந்த பொறுப்பை உணர வேண்டும். விசுவாசிகளின் நிலை வேற, ஊழியர்களின் நிலை வேற. இன்னைக்கு எல்லா பழியும் மற்றவங்க மேல போட்டுட்டு இவங்க தப்பிக்க பார்க்கறாங்க. இயேசுவினால் அழைக்கப்பட்டவர்கள், அவரோடு இருக்கிறவங்க, அவர் சொல்வதை கேட்க கவனமா இருக்க வேணும். இப்ப இவங்க அவருடைய கவனத்தை உடனே ஜனங்களின் உள்ளுணர்வை புரிந்த தேவன் இப்ப சீஷர்களை கொஞ்சம் தட்டி விடுறார். உங்களுக்கு ஒரு விசுவாசம் வரட்டும் அப்படின்னு 33 அதற்கு அவருடைய சீஷர்கள், இவ்வளவு திரளான ஜனங்கள் இருக்காங்களே இந்த வனாந்தரத்துல, இந்த இடத்துல அப்பங்களையும் இந்த வனாந்தரத்துல எப்படி அப்பம் இவங்களுக்கு தேவையானது. இப்ப அவங்க விசுவாசம் பலவீனப்பட்டிருக்கு. அதான் சில நேரத்துல சோதிச்சுக்கிட்டே இருப்பார். அதாவது ஏற்கனவே பார்த்தவங்க தான். அதனால தாங்க சொல்றாரு, ஆச்சரியப்படுறாரு. அதான் மனுஷன் உங்களுக்கு புரியுதான்னு ஏற்கனவே தியானித்தம. ஏன் மனுஷன் மறக்கிறவ. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு நாம மறக்கிறோம், அவங்க கூடவே இருந்தவங்க, கண்ணால் கண்டவங்க. ஆச்சரியமா தான் நாமன்னா இப்ப பாருங்க, அந்த விசுவாசத்தின் உச்சகட்டம் பேதுரு கூட இருந்து 12 பேர்ல ஒருவன் வைராக்கியமா இறங்கிட்டார் விசுவாசத்தோட. இதுல தண்ணி மேல. அப்ப இந்த இடத்துல அவருடைய விசுவாச பலவீனத்தை சுட்டி காட்டுகிறது. ஆனாலும் ஆண்டவர் யார் தெரியுமா? ஜனங்களின் மேல் கரிசனை உள்ளவர், பரிதாபம் கொள்ளுகிறவர் மட்டுமல்ல, அவர் ஜனங்களின் மேல் கரிசனை உள்ளவர். ஆண்டவர் ஒன்னு யோசித்துட்டா அதை நிறைவேற்றி முடிப்பார் என்பது அந்த 33 வசனத்தில் பார்க்கிறோம். 34 என்ன படிக்கிறோம்னு சொன்னா, கேள்வியும் பதிலும் வருகிறது. ஒரு சம்பவம் நிறைவேறணும்னா கேள்வி கேட்கணும், அங்க பதில் வரும். அப்ப என்ன? விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ரோமர் 10:17 அதுல பார்க்கிறோம். அப்ப கேள்வி என்ன? சரிப்பா, இது எங்க எப்படி? ஏற்கனவே உங்களுக்கு அற்புதத்தை செய்தோம், உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை வரல. சரி, என்னதான் இருக்கு உங்ககிட்ட? என்னதான் இருக்கு? அந்த தீர்க்கதரிசி புத்திரர் 2 பேரை கடனுக்காக கொண்டு போனாங்க 4 அதிகாரத்துல. எலிசா சொல்றார், உங்ககிட்ட என்ன இருக்கு? ஒரு குடம் என்ன இருக்கு? ஒரு குடம், ரைட். அப்புறம் எல்லாத்தையும் வாங்குங்க, நிரப்புங்க, நிரம்பி வழிந்தது. அப்ப இந்த இடத்துல உங்ககிட்ட என்னதான் இருக்கு? 7 அப்பம் இருக்கு, சிறு மீன்கள் இருக்குன்னு சொன்னாரு. 35 என்ன தெரியுமா? உதாரத்துவமாய் கொடுத்தால் அநேகருக்கு ஆசீர்வாதம் வரும். யார் கொடுக்கிறாங்களோ, கொடுக்க கரத்தை நீட்டினால் அவர்களை கர்த்தர் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். இருந்தது கொஞ்சம்தான், அது ஆண்டவரின் தாகத்தை தீர்க்க அவருக்காக கொடுக்கும் போது அங்க ஆண்டவர் சொன்னார் 35 வசனத்துல, ஆயத்தம், ப்ரிப்பரேஷன், நிறைவை பெற்றுக்கொள்ள ஆயத்தம் தேவை. ஒரு நிறைவு வேணும்னா குறைவு எங்க இருக்குன்னு சீர்படுத்த வேண்டும். ஒரு ஆயத்தம், மீட்டிங் நடத்தின ஆயத்தம் இல்லாம ஆத்துமாக்கள் வருவாங்களா? ஒரு பெரிய காரியம் நடக்குமா? எதுக்குமே ஒரு ஆயத்தம் வேணும். தெய்வீகம் நிறைவடைய ஆயத்தம் தேவை. ஆயத்தப்படுறாங்க. ஆயத்தப்படுத்த பின்பு அடுத்த 37 வசனத்துல அந்த ஆயத்தத்துக்கு பிரதிபலன் பின்னால என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, நிறைவு. எல்லாரும் சாப்பிட்டாங்க, திருப்தி அடைந்தாங்க. மீதியான துணைக்கைகளை 7 கூடை நிறைய. அப்ப ஆண்டோடைய உள்ளம் என்ன? எல்லாரும் மேல அன்பு இருக்கு. அப்ப அவர் சொல்ற வார்த்தையின்படி நடந்தால் ஆரம்பம் அற்பந்தான், ஒண்ணுமே இல்லை. முடிவு பார்த்தீங்கன்னா அவர் சொற்படி செய்யும் போது நிரம்பி வழிகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது 23 சங்கீதத்துல படிக்கிறதை போல கர்த்தரோடு இருக்கும்போது குறைவே இல்லை, நிறைவு வரும். உங்களுக்கு நிறைவு வேணுமா? தேவனோடு நடங்க,
தேவ பிரசன்னத்துல இருங்க, அவர் சொற்படி கேளுங்க, வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க, உங்கள் வாழ்க்கை நிறைவு பெறும். இந்த இடத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை நாம் தியானித்திருக்கிறோம். இதுல அவர் தொடர்ந்து அந்த இடத்துல ஜனங்களை சொஸ்தமாக்கினது மாத்திரமல்லாமல் அவர்களுக்கு போதித்து ஆண்டவர் அவங்களை போஷித்து அனுப்புகிறார். 2 காரியமும் நடைபெறுகிறது. போஷித்து அனுப்புகிறார். இவைகளெல்லாம் முடிந்த பிறகு அவர் படகேறி மக்தலா என்ற இடத்துக்கு அவர் கடந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த சம்பவங்கள் தான் இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இதன் தொடர்ச்சியாக நம்ம மத்தியில் மெல்கிசேதேக்கையா அவங்க 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரை நமக்கு விளக்கி சொல்ல போகிறாங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரை இப்போது நாம் கேட்க போகிறோம். பிரியமானவர்களே, இந்த மத்தேயு 16ஆம் அதிகாரத்தின் இந்த முதல் 4 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, பரிசேயரும் சதுசேயரும் அவரை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்து வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு கிறிஸ்து இந்த மக்தலா என்ற இடத்திற்கு படகேறி வேறு இடத்திலிருந்து அவர் இங்கே வந்துட்டாரு. வந்தாலும் இந்த பரிசேயரும் சதுசேயரும் பல விஷயங்களிலே இவர்கள் பிரிந்திருந்தாலும் ஒரு விஷயத்தில் மாத்திரம் அவங்க ஒன்று சேடி வந்தாங்களாம். அது எதுனா, இயேசுவை எதிர்ப்பதில் மாத்திரம் இவங்க 2 பேரும் பரிசேயரும் சதுசேயரும் ஒன்று சேர்ந்தாங்களாம். நல்ல காரணத்துக்காக ஜனங்கள் ஒன்று சேர்வதை போல தீய காரணங்களுக்காகவும் ஒன்று சேர்கிறதை இயேசு கிறிஸ்துவை பிடிச்சு அன்று இரவு பிலாத்துவினிடத்திலும் ஏரோதினிடத்திலையும் விசாரணை கைதியாக இயேசுவை கொண்டு போனாங்க. அப்ப போகும்பொழுது லூக்கா 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது, முன்னே ஒருவருக்கொருவர் பகைஞராயிருந்த பிலாத்துவும் ஏரோதும் அன்றைய தினம் சிநேகிதரானார்கள். விரோதிகளா இருந்தவங்க இயேசுவை விசாரணை கைதியா விசாரிக்கும் பொழுதே பகைஞராய் இருந்தவர்கள் பிலாத்துவும் ஏரோதும் ஃப்ரெண்ட்ஸா மாறிட்டானுங்களாம். அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது பரிசேயரும் சதுசேயரும் அவரை சோதிக்கும்படி வானத்துல எங்களுக்கு ஒரு அடையாளம் காட்டுங்கன்னு கேட்கிறாங்க. அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக, சூரியன் அஸ்தமாகிற பொழுது செவ்வானம் விட்டிருக்க அதனால் வெளி வாங்கும் என்று நீங்க சொல்றீங்க. ஓ, மேகங்கள்லாம் கழிச்சு போச்சுப்பா. சூரியன் அஸ்தமாகும் பொழுது அப்படியே சிவந்த வானத்தை பார்த்து வெளி வாங்கும் இப்ப சொல்றீங்க. உதயமாகிற பொழுது செவ்வானம் மந்தாரமாய் இருக்கிறது, அதனால் இன்றைக்கு காற்றும் மழையும் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள். மாயக்காரரே, வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, காலங்களையும் அடையாளங்களையும் நிதானிக்க உங்களால் கூடாதா என்று ஆண்டவர் அவங்க கிட்ட கேட்கிறார். இப்ப பாருங்க, வெளி தோற்றத்தை அவர்கள் பார்த்து அடையாளத்தை தேடுறாங்க. எப்பவுமே இந்த பரிசேயரும் சதுசேயரும் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அடையாளத்தையே தேடுவாங்க. லூக்கா 12ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றார், மாயக்காரரே, பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, இந்த காலத்தை நீங்க அறியாமல் போகிறதுக்கு காரணம் என்ன? ஏன்னா அடையாளத்தையே இவங்க தேடுறவங்க, அடையாளத்தை எங்களுக்கு காண்பின்னு கேட்கிறவங்க. இயேசு கிறிஸ்து எங்கு சென்றாலும் சுற்றி திரிந்தாலும் இவங்க அவரை குற்றம் கண்டுபிடிக்கவே இவங்க கூடவே சென்றிருந்தாங்க. படவேறி இவர் தான் வந்தாருன்னு சொல்லுது, ஆனா இவங்களும் வந்துக்கிறான்னு. கீழே நீங்க பாத்தீங்கன்னா மிச்சமான அந்த கூடைய சீசருக்கு மறந்துட்டு வந்துக்கிறானுங்க. மீதமுள்ள அப்பத்தை எடுத்து வர மறந்துட்டானுங்களாம். குற்றம் கண்டுபிடிக்கிறவனுங்க தவறாத இயேசுவை ஃபாலோ பண்ணியே இருக்கிறானுங்க. எங்கு போனாலும் இயேசு எங்கு சுற்றி திரிந்து உபதேசத்தை, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணாலும் இவர்கள் அடையாளத்தை எங்களுக்கு காண்பியும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள். இயேசு கிறிஸ்து அநேக முறை என்ன பண்றாருன்னா இந்த பரிசேயரை சதிசேயரை பார்த்து மாயக்காரரே அப்படின்றாரு. இப்போ விபச்சார சந்ததியார் 12ஆம் அதிகாரத்துல 39ஆம் வசனத்துல கூட நம்ம பார்த்தோம். இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள். ஏசு அங்கேயும் சொல்லிட்டார் ஏற்கனவே, யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறு அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை.
என்ன யோனாவின் காலத்துல நடந்தது அப்படின்னு சொன்னா 3 நாள் யோனா மீனின் வயிற்றில் இருந்தான். அது போல மனுஷகுமாரன 3 நாள் இந்த பூமியிலே அவர் இருக்க வேண்டும் என்பதை, இந்த அடையாளமே அன்று வேற அடையாளம் இல்லை அப்படின்பதை ஆண்டவர் இங்க சொல்றார். அப்ப அடையாளத்தை தேடுகிற இவர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, விபச்சார சந்ததியார் என்று ஆண்டவர் இவர்களை பார்த்து சொல்றார். பாருங்க, லூக்கா மத்தேயு 12ஆம் அதிகாரத்துல 39-40 நம்ம பார்த்தோம். இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தையே தேடுறாங்களே. எப்பவுமே சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ் தான் இவங்க நம்புவாங்க. என்ன அடையாளம், நீ சொல்றதுக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும், அதான் வானத்துல ஒரு அடையாளம். ஆண்டவர் வானத்துல இல்லையா, பூமியிலேயே யோனாவின் காலத்துல நடந்தது போலவே மனுஷகுமாரன் நாட்களிலே நடக்கும் என்பதை ஆண்டவர் இங்கே தமது ஜனங்களுக்கு அவர்களை இந்த வார்த்தைகளை சொல்லி அவர்களை விட்டு புறப்பட்டு போனார். இத சொல்லிட்டு தாண்டா நீங்க வானத்தை பாக்குறீங்க, இதை பாக்குறீங்க, மேகம் வந்தோன்னா மழை பெய்யுன்றீங்க, மேகம் சிவந்திருந்தா இன்னைக்கு வெளி வாங்க என்று சொல்றீங்க, வெளி தோற்றத்தை பார்த்து நீங்க பாக்குறீங்களே. காலத்தை குறித்த அறிவு உங்களுக்கு இருக்க வேண்டும், காலங்களை குறித்த அறிவை நீங்கள் பெறவில்லையா என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி யோனாவாங்க முன்னிறுத்தினார். யோனாவின் நாட்கள் நடந்தது போல மனுஷகுமாரன் நாட்களில் இருக்கும். இன்னைக்கு பாருங்க, இயேசு மீனின் வயிற்றில யோனா இருந்தது போல இயேசுவும் 3 நாட்கள் பூமியின் அடியிலே அவர் இருப்பார் என்பதை, பூமியின் இருதயத்தில் இருப்பார், பூமியின் இருதயத்தில, அதாவது கல்லறைக்குள்ளே இருப்பார், அதை பூமியின் இருதயம் என்று சொல்லப்படுகிறது. பூமியின் இருதயத்தில் இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த அடையாளம். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிற்பாடு மறுபடியும் ரிமைண்ட் பண்ணுவாரு, ஏற்கனவே அவர் சொல்லவில்லையா, ஏற்கனவே அவர் சொல்லி இருந்தாரே என்பதை பின்னாடி நாம தியானிப்போம். அப்போ இந்த பகுதியில் உள்ள காரியத்தை நாம் இப்போது விவரமாய் பார்த்திருக்கிறோம். இந்த சதுசேயர்கள் பரிசேயர்கள் என்ன செய்தார்கள், அடையாளங்களை நாடினார்கள், அதுக்கு இயேசு அவர்களுக்கு என்ன பதில் கொடுத்தார், யோனாவை குறித்து என்ன சொன்னார், எல்லாமே இந்த பகுதிகளில் நமக்கு விவரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த பகுதியின் கடைசியில் நம்ம மத்தியில் 5ஆம் வசனத்திலிருந்து நாம் 16ஆம் அதிகாரம், அதாவது மத்தேயு 16ஆம் அதிகாரத்தை தியானித்து கொண்டு வருகிறோம். அதில் 5ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரை நம்ம மத்தியில் பிஷப் ரெவரண்ட் பெனியசோய் அவர்கள் விளக்கி சொல்ல போகிறார்கள். இந்த பகுதியில் பார்க்கும்போது முதலாவது மறக்கப்பட்ட அப்பம், மறந்து போன அப்பம். ஏன்னு கேட்டால், அவருடைய சிஷ்யர்கள் அக்கறை சென்ற போது அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள். அப்படி என்றால் மறக்கப்பட்ட அப்பம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இயேசு அவர்களை பார்த்து அவர்களை நோக்கி, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களுடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். 2வது பார்த்தீங்கன்னா எச்சரிப்பின் சத்தம், எச்சரிக்கையாயிருங்கள். 1 மறந்து போன அப்பம், 2வது எச்சரிக்கையாயிருங்கள். அப்போ அவர் சொன்ன உடனே, நாம் அப்பங்களை கொண்டு வராதபடியினால் இப்படி சொல்லுகிறார் என்று அவர்கள் தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்போ ஆண்டவர் சொல்ற வார்த்தை வேற, இவங்களுடைய நினைப்பு வேற மாதிரி இருக்கு. அப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, இயேசு அதை அறிந்து அவங்க என்ன நினைக்கிறான்ட்டு ஆண்டவருக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. அப்போதான் ஆண்டவர் சொல்ற, அறிந்து அற்ப விசுவாசிகளே என்று அங்கே சொல்லுகிறார். அப்பங்களை கொண்டு வருவதை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே யோசனை பண்ணுகிறது என்ன என்று சொல்லிட்டு நினைவுபடுத்தும் அப்பம். அடுத்து முதலாவது மறந்து போன அப்பம், இப்போது நினைவு கூறப்பட்ட அப்பம். அது என்ன நினைவு கூறப்பட்ட அப்பம் என்று சொன்னால், இங்கே இன்னும் நீங்கள் உணரவில்லையா, அடுத்து உணரவில்லையா என்ற ஒரு கேள்வி. 5 அப்பங்களை 5000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் நினைவுபடுத்துறாரு. நினைவுபடுத்தும் போது 5 அப்பமும் 2 மீனும் 5000 பேருக்கு கொடுத்த பிறகு மீதி எவ்வளவு இருந்தது? 12 கூட. அப்போ நினைவு கூறப்பட்ட அப்பம், முதலாவது மறைக்கப்பட்ட மறந்து போகப்பட்ட அப்பம், இப்போ ஆண்டவர் நினைவு கூறுகிறார். அடுத்து 10வது வசனத்துல பாருங்களேன், 7 அப்பங்களையும் 4000 பேருக்கு பகிர்ந்ததையும், 7 அப்பங்களை 4000 பேருக்கு பகிர்ந்ததையும் 7 கூடைகளை மீதி எடுத்தாங்க. அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு, நினைவு கூறுகிறார். அங்க மறந்து போயிட்டாங்க, இப்ப என்னாச்சுன்னு கேட்டா நினைவு கூறுகிறதாக பார்க்கிறோம். அப்பேற்பட்ட நேரத்திலே தான் அற்ப விசுவாசிகளே என்று சொல்லி 8வது வசனத்துல சொல்லிட்டு 9வது வசனத்துல
நீங்கள் உணரவில்லையா? அப்போ உணர்ச்சி காட்டுகிறதை அந்த இடத்திலே பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, படிக்க இதெல்லாம் சொல்லிட்டு இவருடைய முக்கியமான கருத்து என்ன? பரிசேய சதுசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். புளித்த மாவு என்று சொன்னால் அது பழையது. அப்போ பழையது தான் புளிச்சிருக்கும். இன்றைக்கு கூட நம்ம வீடுகளில் தோசை இட்லி செய்யணும்னாக்கா கொஞ்சம் புளித்த மாவு அதில் போட்டாதான் அது என்ன செய்யும்? உப்பி அது எல்லாவற்றையும் அதிகரிக்க செய்யும். அதை குறித்து கலாத்தியர் 5வது அதிகாரம் 9வது வசனத்தை சற்றே வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது, நல்ல கவனிங்க, புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது பிசைந்த மாவு அனைத்தையும் உப்ப பண்ணும். அப்ப அதை தான் நாம் இப்ப செய்யறோம். ஏன்னு கேட்டா அது உப்புனா தான் தோசையோ இட்லியோ நல்லா வரும். இல்லை அப்படின்னு சொன்னா தோசை அப்பளம் போல ஆயிடும், இட்லி கல்லாட் ஆயிடும். அதை புளிக்க செய்யணும்னாக்கா கொஞ்சம் புளித்த மாவை பிசைந்த மாவோடு கூட போட்டாதான் எல்லாவற்றையும் உப்ப பண்ணும் அப்படின்னு. அதே நேரத்துல பழைய புளித்தமா என்று சொன்னால் பழையது. ஆனா வாழ்க்கையில பார்க்கும்போது பழையச ஒழிச்சிடணும் அப்படின்ட்டு தான் இதனுடைய அர்த்தம். பழைய சுபாவம் நமக்கு இருக்கக்கூடாது. ஆகவேதான் அந்த பரிசேயர் மற்றவங்களுடைய புளித்தமா என்றால் என்ன? பழைசையே சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா புதியதற்குள்ள என்ன பண்றதில்ல, வரதில்லை. அப்போ பழையது என்று சொன்னால் பாரம்பரியம், அதையே பின்பற்றணும்னு நினைக்கிறாங்க. ஆகவேதான் தேவன் எச்சரிப்பது என்னன்னு கேட்டா பாரம்பரியத்தை என்ன பண்ணுது, விட்டுவிடு. ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்த காலங்களை பார்க்கும்போது 400 வருஷம் இருண்ட காலத்துக்கு பின்பதாக தான் அவர் வருகிறார். அப்ப இந்த 400 வருஷம் என்பது எத்தனையோ தலைமுறைகள் உள்ளே வந்திருக்கும். அதாவது தலைமுறை என்பது 100 வருஷம் ஒரு தலைமுறை, அப்படி இல்லை 80 வருஷம் ஒரு தலைமுறைன்னு கணக்கு வைத்தாலும் 5 தலைமுறைகள். ஆனால் 5 தலைமுறை இல்லாமல் 20 வருஷத்துக்கு இன்னொரு தலைமுறை பிறந்தே வருது. அப்படி கணக்கு போட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா எத்தனையோ தலைமுறைகள் வந்திருக்கிறாங்க. இப்ப இந்த தலைமுறைகள் எல்லாம் இருண்ட காலத்தில் இருந்தபடியால் அவர்களுக்கு அந்த ஆண்டவர் ஏற்கனவே நடத்தின சில காரியங்கள் அவர்களுக்கு மறைக்கப்பட்டிருக்குது. ஆகவேதான் இப்ப என்னன்றாரு, பழைய நீ என்ன பண்ணாத, ஃபாலோ பண்ண வேண்டாம், எல்லாம் புதிதா. ஏன்னா இப்ப இவர் போதிக்கிறார், ஏற்கனவே மலை பிரசங்கத்துல போதித்திருக்கிறார். அப்ப எல்லாத்தையும் போதிக்கிறதுனால அதை விட இப்ப நான் உனக்கு போதிக்க வந்திருக்கேன், இதன்படி செய். அதனால அதை குறித்து நீ எச்சரிக்கையாயிரு. இதுதான் முக்கிய கருத்தாய் காணப்படுகிறது. அப்ப என்ன அர்த்தம்? ஆண்டவர் பழைய நினைக்க கூடாது. யாத்ராமும் 12வது அதிகாரம் 8வது வசனம். யாத்ராமும் 12வது அதிகாரம் 8வது வசனத்துல அவங்க எப்படி சாப்பிட்டார்கள் என்று பார்த்தால் அங்கே புளித்தவைகளை சாப்பிடல. அங்க தெளிவாயிருக்கிறது 12:8. அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க வேண்டும். அப்ப என்ன அர்த்தம்? புளித்தவையை சேர்த்து கொள்ள வேண்டாம். அப்போ பழைசு உள்ள வர வேண்டாம், பழைய சுபாவம் உள்ள வர வேண்டாம், பழைய குணங்கள் உள்ளே வர வேண்டாம், எல்லாம் புதிதாக்கப்பட வேண்டும் என்பதை எச்சரிக்கும்படியாக தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, நீங்க எச்சரிக்கையாயிருங்கள். யாரை குறித்து எச்சரிக்கையாயிருக்கணும்? பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்தமா என்று சொன்னால் தேசத்தை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா, அற்ப விசுவாசிகளே அப்படின்னார். 2வது உணராதிருக்களே என்று சொன்னார். அது மட்டும் அல்லாதபடிக்கு இதை குறித்து அவர் உணர்த்தும் பொழுது, அப்போ அந்த 11வது வசனத்தின் கடைசி பகுதியில் பாருங்களேன், அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி? அப்பம் கொண்டு வரலன்னு நினைச்சிட்டு இருக்கிறப்பா, நான் அப்பத்தை குறித்து நான் சொல்லல, சொல்ல வேண்டியது அதான் நான் சொல்லியிருக்கேன், நீங்க உணராதிருப்பது எப்படி அப்படின்னு கேட்ட உடனே அடுத்த வசனத்தை வாசி பார்த்தா அருமையான ஒரு பகுதி. அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்து அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். அப்போ அழகா பாருங்க, விலகிட்டாரு. அற்ப விசுவாசி அப்படின்னாரு, மறந்து போன அப்பத்தை குறித்து இல்ல அப்படின்ட்டு எல்லாம் சொன்னாரு. உணராது இருக்கிறது எப்படின்னு கேட்டாரு. இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா அறிந்து கொண்டார்கள், உணர்ந்து கொண்டார்கள். அப்போ நம்முடைய ஆண்டவர் குறித்து இங்கே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அறியப்படாததை அறிவிக்கிறவரும் உணராது இருக்கிறதை
உணர்த்துகிறவருமாய் இருக்கிறார். அப்போ சில விஷயத்த நாம தவறா புரிந்து கொண்டிருக்கலாம், ஆனாலும் அது அப்படி அல்ல என்று புரிய வைக்கிறவர் நம்முடைய தேவன் என்பதை இந்த பகுதியின் மூலமாய் அறிந்து கொள்ளலாம். அப்போ இந்த பகுதியில சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை நாம் விளக்கினதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆண்டவர் எவ்வளவு அற்புதமா இந்த பகுதிகளில நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறார். ஏராளமான காரியங்கள் இதை பிரசங்க வடிவில் நம்ம கொண்டு போகணுமானால் மணிக்கணக்காய் இவைகளை குறித்து பல வசனங்களை ஜோடியாய் கொண்டு வந்து உங்களுக்கு ரொம்ப அழகா பிரசங்கிக்க முடியும். ஆனா இது வெறும் பகுதியாய் உங்களுக்கு சிறிய அளவில் விளக்கி சொல்லுகிறோம். ஆனால் நீங்கள் வசனத்தை தியானிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கும் பல விளக்கங்களை கொடுப்பார். இந்த விளக்கங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு காரணம் எனக்கு தெரியுமே என்ப சொல்வதற்கல்ல, அதன்படி வாழ்வதற்காக தேவனோடு கூட இணைந்து இந்த உலகத்தில் பிரயாணப்பட்டு இந்த உலக வாழ்க்கை முடிந்தவுடனே நித்தியமான ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பது தான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். தவிர உலகத்திலேயே நாம் வாழ்வோம் என்ற எண்ணத்தை விட்டுவிட்டு தேவனோடு கூட இணைந்து செயல்படுவோம். உண்மையாகவே தேவன் பெரிய காரியங்களை செய்வார். நீங்க ஏற்றுக்கொள்றீங்களோ ஏற்றுக்கொள்ளலையோ, இப்படி உட்கார்ந்து பேசிக்கொண்டே இருக்க வேலையில நிறைய காரியங்களை கர்த்தர் என்னுடைய இருதயத்துக்குள்ளும் என்னுடைய மனசுக்குள்ள நிறைய காரியத்தை கர்த்தர் போதித்து கொண்டு வருகிறார். எனக்கு பிரயோஜனமா இருக்கிறது, கட்டாயம் கேட்கறவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்க. ஆண்டவர் வசனத்தின் வாயிலா உங்களோடு கூட பேசுவார். எவ்வளவு எடுத்துக்கொள்ளப்படுகிற வரை நம்மளோடு கூட பேசிக்கொண்டே இருப்பார். ஒன்று மரணம், இல்லையானால் மேகத்தின் நடுவில் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். இது ரெண்டு எது நடந்தாலும் தேவனோடு கூட இணைந்து வாழ்வதற்கு தான் நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். உலகம் மாயே, உலகம் நிலை நிற்காது. நாம் இந்த உலகத்துக்குள் எதுவும் கொண்டு வரல, எதுவுமே கொண்டு போவதில்லை. ஆகையால் இந்த உலகத்தின் காரியங்களுக்காக அழிந்து திரிந்து கொண்டு இல்லாமல் தேவனுடைய வசனத்தை நாடுங்கள். இந்த உலகத்தில் உங்களுக்கு என்னெல்லாம் சேர்க்கப்படணுமோ கர்த்தர் சேர்த்து கொண்டே வருவார். சேர்க்கும் போது அந்த சேர்த்திருக்கிற காரியத்தின் மீது கவனம் இல்லாமல் சேர்த்தவரையே நாம் பின்பற்றும் போது நிச்சயமாய் தேவன் நம்முடைய வாழ்க்கையில மேன்மையான காரியங்களை செய்வார். இந்த பகுதிகள் எல்லாம் தொடர்ந்து விளக்கப்பட்டு வருகிறது. அடுத்த பகுதியில மீதியான காரியங்களை நாம் விளக்கி கேட்க போகிறோம். தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவனுடைய திருசபை நடத்தக்கூடிய தேவனுடைய போதகர்கள் நம்ம மத்தியில துல்லியமாய் அநேக வசனங்களை போதிப்பார்கள். தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்க, வசனங்களை பாருங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில மேன்மையான காரியங்களை செய்வார். அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிற வரை இப்போது நாங்கள் உங்ககிட்ட விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.